கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாம் நிருபம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 2:17. 1 John 2:17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ முதல்ல என்ன நம்ம இங்கே பார்க்கும்போது 14வது வசனத்தில் பிதாக்களுக்கும் வாலிபர்களுக்கும் என்ன சொன்னார்? நீங்கள் உங்களுக்கு நான் ஏற்கனவே எழுதியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உலகத்தின் மேலே அன்பு கூறாதீங்க, தேவன் பேரில் அன்பு கூறுங்க. அடுத்து என்ன? உலகத்தினுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதெல்லாம் உலகத்திலேருந்து வருது. அதனால் உலகத்தில் நீங்கள் அன்பு கூறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அது சொல்லும்போது உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போகும். ஏன்னா இந்த உலகம் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு உலகம். ஏன்னா நம்ம இதை தெளிவாக தெரிந்து கொள்ளணும். அதனால தான் ரோமர் 8:18 சொல்லும்போது, அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் இல்லை என்று எண்ணுகிறேன். என்ன காரணம்? சிருஷ்டி எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு எப்போ மீட்பு உண்டாகும் என்று கதறி அழக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்குது என்று சொல்லக்கூடியதான். இதே கொரிந்து சபைக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 31வது வசனத்தில், இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, இது அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு பூமி. ஏன்னா நீங்கள் 2 பேதுரு 2வது அதிகாரம் முழுவதும் எப்படி இது பூரா அழிய போகுது, மொத்தமும் எப்படி அழிந்து போக போகுது, ஒன்றுமே இல்லாமல் இது அக்னியினால் ஒன்றும் இல்லாமல் அழிந்து போக போகுதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன, இதெல்லாம் உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். ஆனால் இன்னொரு காரியம் என்ன? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்போ என்ன? நாம் தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக ரோமர் 12:2 பார்க்குறோம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆனால் நம்ம அந்த சமயத்தில் என்ன பண்ணுறோம்? அது பண்ணாமல் என்ன பண்ணுறோம்? தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதை செய்யக்கூடிய மக்களாய் வாழும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? என்றென்றைக்கும் தேவனோடு நிலைத்திருக்கக்கூடிய அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றவர்களாய். ஏன்னா அது எவன் தேவனுடைய சித்தத்தை செய்கிறானோ அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கான், தேவனோடு இருக்கிறான். அவன் எப்பொழுதுமே தேவனோடு இருக்கிறதுனால அவன் தேவனோடு என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவனா. ஆனால் இதனுடைய எதிர்மறை என்ன? இந்த உலகத்துக்கு அடுத்தவங்களாக இருந்தால் உலகம் அழிஞ்சு போகுது. நம்மளும் இந்த உலகத்துக்கென்று வாழுகிறவர்களும் அழிஞ்சு போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அழியாத அநித்தியமான காரியவைகள் என்பது என்ன? தேவனுடைய காரியங்கள். அதனால தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உலகத்துக்கு அடுத்த காரியங்களுக்காக வாழுகிறீர்களா, தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக வாழ்கிறீங்களா? யாருடைய சித்தம் செய்கிறவங்களா இருக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை, தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்களே அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய அநேகமான காரியங்கள் என்னவாக இருக்குன்னா உலகத்திற்கு அடுத்த காரியமாக இருக்கிறது. ஏதோ இனி வரப்போகிற உலகத்திற்கென்று வாழாதவர்களாய், வரப்போகின்ற உலகத்திற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாதவர்களாய் என்ன பண்ணுறாங்க? என்னமோ இந்த பூமி தான் அவங்களோட வாழ்க்கை மாதிரி பூமியில் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டவும் தங்களுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்களே ஒழிய பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை செய்கிறவங்களா இல்லை. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்க? பூமிக்கு அடுத்ததுக்காக வாழ்கிறீங்களா, இல்லை பரத்துக்கு அடுத்ததுக்காக வாழ்கிறீங்களா? ஏன்னா பூமியில் சொத்து சேர்க்காதீங்க. இங்கே திருடர்கள் என்ன பண்ணுவாங்க? கண்ணமிட்டு திருடுவார்கள் அப்படிங்கிறத இயேசு கிறிஸ்து நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அப்போ நீங்கள் வாழும்போது உங்களுடைய உலகப் பொருட்கள் மூலமாக கர்த்தருக்கென்று ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடியங்களா? தேவனுடைய சித்தம் என்ன? நான் தேவனுக்கென்று எப்படி வாழ முடியும்? நான் எப்படி தேவனுடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும்? எப்படி என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி என்னுடைய பணித்தளத்தில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்? எப்படி என்னுடைய தொழிலில் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும்?
இப்படி உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய எண்ணங்களும் இருக்கா? இல்லை நான் எப்படி பெரிய வீடு வாங்க முடியும், நான் எப்படி ஒரு பெரிய காரியம் செய்ய முடியும்? தயவுசெய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் பெரிய வீடு வாங்குறதோ பெரிய கார் வாங்குறதோ இல்லை இப்போ வசதியாக இருக்கிறதோ தப்பு இல்லை. ஆனால் அதற்காக வாழுகிறீர்களா, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒரு ஒரு காரியங்களுக்காக தெரிந்தெடுத்து கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் உங்களுடைய நோக்கம், உங்கள் வாழ்க்கையின் குறிக்கோள் தேவனுடைய சித்தத்தை செய்வதாக இருக்கிறதா? இல்லைன்னா மனம் திரும்பணும். வல்ல பிதாவே, இன்றைக்கு மிக தெளிவாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். பூமிக்கென்று வாழுகிறவர்களும் பூமியும் அழிந்து போவார்கள், ஆனால் தேவனுடைய சித்தம் செய்பவர்களே நிலைப்பார்கள் என்று. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய சித்தம் செய்து என்றென்றைக்கும் உம்மில் நிலைத்திருக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.